ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி சவுத்து தமிழ்நாட்டில் நிறைய மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளம் போடுச்சு. அந்த நியூஸ் எல்லாம் உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம தளபதி அந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கெல்லாம் நிவாரண பொருட்கள் வழங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் பண்ணுறாரு. இவர் ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ இந்த நிவாரண பொருட்கள் தர விஷயமா இருக்கட்டும், இவர் அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஐ எம் கம்மிங் டு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வரது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதுக்குள்ளே நம்ம போய் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து அவங்க அடுத்த கட்டம் போகிறாங்களா இல்லையான்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திடீர்னு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராகிட்டாரு. திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாரு, திடீர்னு இதெல்லாம் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் இருந்திருக்காரு. விஜய் சோஷியல் ஒர்க்லலாம் அப்பப்போ கொஞ்சம் இருந்திருக்காரு. பட் இந்த தடவை ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காட்டுறாரு. ஸோ இதுலேயே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேயும் நிறைய காமெடிகள் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம தளபதியை பிடிச்சி புஷ் பண்ணதாக இருக்கட்டும், தளபதி கூட ஃபோட்டோ எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தளபதியை வச்சு செய்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு. நிறைய பேர் நிவாரண பொருட்கள் வாங்கினாங்களோ இல்லையோ, விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடே வாங்கடான்னு சொல்லி தளபதியை கூப்பிட்டு குடுறான்னு சொல்லி தராங்க. ஆனால் யாரும் வாங்குறதே கிடையாது. உங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டல, அது போதும்னு ஒரு மன நிம்மதியோடு போய்கிட்டு இருக்காங்க. அவர் எந்த விஷயத்துக்காக வந்தாங்க, நம்ம மக்கள் எந்த விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் மக்களுக்குள்ளே காமனாக இருக்குது. ஸோ அதனால தான் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி ஒரு ஃபேமுக்கு வந்த அப்புறம் யோசிக்கிறாங்க போல இருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் தரதுனால தான். சப்போர்ட் தராங்க தரலை, அது மக்களோட ஒப்பீனியன். பட் நான் பாலிடிக்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவேன், மற்ற நேரம் பண்ண மாட்டேன்றதெல்லாம் போங்கு தான். அதை என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒப்பீனியன் மாறுபடுற விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.